ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னா, ஃபாக்ஸ் கிளான்லேருந்து வந்த லேடி ஊசியை பாய்ச்சினதால ஹீரோயின் பாச்சக்குன்னு கிஸ் கொடுத்துட்டா நம்ம ஹீரோவுக்கு. அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி ஃபால் ஆயிட்டான் ஹீரோயின் மேலே. ஆனால் அவள் அடிமைகளை வச்சு நம்ம ஹீரோவை வெறுப்பேற்றிட்டு இருந்ததை பார்த்து அந்த அடிமைகளை அவள் கையிலேயே கத்தியை கொடுத்து போட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். அவள் பயத்தில் பதறிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கேருந்து பணியாட்கள் வந்துட்டு ஸ்பிட்லாடு வந்துட்டு உங்களை ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுறாரு அவரோட இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வேற யாருமே கிடையாது, நம்ம டைசன் தான். டைசன் அங்கே போய் பார்த்தா உங்கள் ரெண்டு பேர்த்தால ஒரு விஷயம் கெட்டு போச்சு. அந்த விஷயத்த நான் சரி பண்ணியிருக்கேன். இப்ப இங்க பாருங்க அப்படின்ட்டு, இங்க இம்மார்ட்டல் சைல்டுன்னு ஒருத்தங்க தப்பிச்சு போனாய்ங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த சைல்ட கூட்டாந்து வச்சிருக்காய்ங்க. இந்த சைல்டு கிட்ட தான் ஸ்பெல்ல பத்தி நான் கேட்க போறேன் அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, "அது எங்க இருக்குன்னு சொல்லு கண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்றான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? எனக்கு அத பத்திலாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அவன் கொல்ல போயிடுறான். உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் தடுத்து, "இந்த மாரி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "வர வர உன்னோட ஹார்ட் ரொம்ப பலவீனமாயிட்டு வருதா? இவ்ளோ சாஃப்ட் கார்னர் தான் காட்டிட்டு இருக்கிற?" அப்படிலாம் இல்ல லார்ட். என்ன விஷயம்னா, இந்த பொண்ண இப்ப கொன்னுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் அது எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாம போயிடும்ல. அதனால தான் நான் தடுத்தேன் அப்படிங்கிற மாரி சமாளிச்சிடுறா. சரி, உனக்கு ஒரு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த பொண்ணு வாயில இருந்துட்டு, அந்த ஸ்பெல்லு எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு குடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படி நீ கண்டுபிடிச்சு குடுக்கலன்னா, உங்க 2 பேத்தையுமே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு ஹீரோயின வார்ன் பண்ணி அனுப்பி வைக்கிறான் நம்ம டைசனு. அந்த குட்டி குழந்தைய கூட்டு போயிட்டு, அந்த ஸ்பெல்லு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அந்த புள்ள பயந்துகிட்டு, என்ன நீங்க கொன்றுவீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்குது. அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டோமா. நீ அந்த ஸ்பெல்லு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, என்னோட சீனியர்ஸ் வந்துட்டு அத காட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி என்னோட ஃப்ரெண்டு கூட போ. அவங்க கிட்ட அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமி அப்படிங்கிற மாரி அந்த புள்ளைய அனுப்பிச்சு வைக்கிறாய்ங்க. சரி ஹீரோ எங்க அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, அவன் வந்துட்டு டைசனால ரொம்ப அடி வாங்கி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவன் இடத்துல படுத்து கிடக்குறான் அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, இவ கொஞ்சம் பாவப்பட்டு பரிதாபப்பட்டு அங்க போய் பார்த்தா, அவன் ரொம்ப குளூர்லயும் டைசன் பயபுள்ள டெய்லி வச்சு இவன அடிப்பான் போல. அந்த மாரி அடிச்சு வச்சிருக்கான் போல. உடனே என்னாச்சு என்னாச்சு உனக்கு அப்படிங்கும்போது, அவன் கத்தி எடுத்து குத்த வரான். அப்புறம் தான் தெரியுது அது அவனோட மாஸ்டர் அப்படின்ட்டு. "சாரி மாஸ்டர், நீங்க எங்க இங்க?" "இல்ல உன்னோட உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேன். அதனால தான் பார்க்க வந்தேன். நான் உங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஆள கொல்ற ஒரு ஆளு. அத விட்டுட்டு என் மேல என்ன திடீர்னு பாசம் எல்லாம்?" "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்தா இந்த மருந்த சாப்பிடு" அப்படிங்கும்போது, "இல்ல இல்ல உங்கள பொறுத்தவரைக்கும் நான் ஒரு யூஸ்லெஸ் தானே. உங்கள பொறுத்த மட்டும் இல்ல. இங்க எல்லாத்த பொறுத்தவரைக்கும் நான் ஒரு யூஸ்லெஸ் தான்" அப்படிங்கும்போது, "நீ ரொம்ப பயப்படாத. இந்த பில்ஸ்ல ஒண்ணும் விஷம்லாம் கிடையாது. நான் அப்படி விஷம் வச்சு கொல்ற அளவுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இல்ல. இப்படியே விட்டுட்டு போனாலும் நீ செத்துருவ. இத சாப்பிடு" அப்படின்னு சொல்லி மடியில படுக்க வச்சு அந்த பில்ஸ குடுத்த உடனே, அவன் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். ஆனா இருக்கிற குளுர்ல அப்படியே ஹக் பண்ணிக்கும் பொழுது, அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் தூக்கத்துல எனக்கு இப்படியே ஒரு அரவணைப்பு கிடைக்காதா அப்படிங்கிற மாரி அவன் சொல்லும்பொழுது, அப்படியே நைட்டு ஃபுல்லா அவன மடியில படுக்க வச்சுட்டே உட்காந்த மாரியே தூங்கிர்றா. மார்னிங் வந்துட்டு அப்படியே ஹீரோ கண் முழிச்சு பார்த்துட்டு, அவ ஒவ்வொரு விஷயமும் இப்ப அவ வந்ததுலேருந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கிஸ் சீன் நடந்துச்சுல, அந்த கிஸ் எல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, அப்படியே கைய கொஞ்சம் மேல கொண்டு போயிட்டு, அவளோட முடிய விலக்கி, அப்படியே அவள அழகா படுத்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அட பாவி! உன்னெல்லாம் ரூத்லெஸ்ஸு, ரொம்ப கொடூரமானவன் தான் சொன்னாய்ங்களடா. அ என்ன பண்றது? ஒரு பெண்ணின் கண்கள் பட்டால் டைனோசருக்கே காதல் வருது. இவனுக்கு வராதா? அப்படியே கட் பண்ணி, அங்க பார்த்தா, "எங்க நைட்டு ஃபுல்லா உன்ன ஆள காணோம்" அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. ஆமா அந்த பொண்ண கூட்டு போனியே, அவ ஏதாவது சொன்னாளா?" அப்படிங்கும்போது, "அந்த புள்ள ஒரு சின்ன செடிய காட்டியிருக்கு போல. இதுதான் அந்த ஃப்ரீ ஸ்பெல்லு செடியா? இதெல்லாம் நம்புற மாரியே இருக்கு. இத கொண்டு டைசன்ஸ குடுத்தா அவன் என்ன போட்டு தள்ளிடுவானே." "இல்ல அந்த பொண்ணு இதுதான் குடுத்தது" அப்படின்னு சொல்லும்போது, அவளும் அத நம்பி போய் எடுத்துக்கொண்டு டைசன்ட்ட குடுத்தா, பக்கத்திலேயே இருப்பாள்ல ஒரு மந்திரவாதிக்காரி, அது வந்து டைசனோட தங்கச்சி. அவ இருந்துட்டு அத செக் பண்ணி பார்த்து இது டூப்ளிகேட்ன்னு சொல்றப்ப, "என்ன எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தவா பார்க்குறீங்க?" அப்படின்ட்டு அவள சாட்டையால அடிக்க வரான். அங்கேருந்து ஒரு கத்தி கழுத்துக்கு நேரா வருது. யாருன்னா நம்ம ஹீரோ தான். "நீ என்னதான் என்னோட இதயத்த வச்சு என்ன நீ இப்ப அடிச்சுக்கிட்டு இருந்தாலும், என்னோட மாஸ்டர நீ அட்டாக் பண்ணும்போது, உன்ன நான் கொல்லுவேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ற?" அப்படின்ட்டு கொஞ்சம் லாக் பண்ணி நின்னுட்டு இருக்கிறப்ப, அந்த மந்திரவாதக்காரி என்ன பண்றான்னா, உடனே நம்ம ஹீரோயின் மேல ஒரு பாய்சன தூக்கி போட்டுர்றா. அதுல கொஞ்சம் அட்டாக் ஆகி அவ ஒரு மாரி திசை திரும்பும்போது, அந்த குழந்தைய இழுத்துட்டு வந்து பச்சக்குன்னு வெட்டி கொன்னுடுறான் நம்ம டைசன் பயப்புள்ள. இதுல ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சிடுறா.
தன்னால ஒரு உயிர காப்பாத்த முடியலையே! தன்னால ஒரு உயிர் போயிடுச்சே! அப்டின்ட்டு அவ ரொம்ப அப்டியே ஒரு ஒரு மாரி ஆயிர்றா. அந்த நேரத்துல, இப்போ 2 பேத்தையும் கொல்லப் போறேன். முதல்ல என்ன எதிர்த்த ஒண்ண அப்டின்ட்டு லைட்டா அசஞ்ச கேப்ல ஹீரோவையும் அட்டாக் பண்ணி உட்கார வச்சுர்றாய்ங்க. அப்டி அட்டாக் பண்ணி உட்கார வச்சோனே, உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். அவன நீங்க எதுவுமே பண்ணாதீங்க" அப்டின்னு சொல்லி கத்தி எடுத்து வயித்திலேயே குத்திக்கிறா. இத பார்த்தோனே டைசன் பயப்புள்ளைக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவ இப்டி பண்ணிட்டாளே அப்டிங்கிற மாரி. இத பார்த்து ஹீரோ ஷாக் ஆயி, எனக்காக ஒருத்தி உயிர விடுற அளவுக்கு இவ மாறிட்டாளா அப்டிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் ஆயிர்றான். அது மட்டும் இல்லாம டைசன் கிட்ட, "என்னோட ஹார்ட்கோர் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இத நீ நம்பலாம். இப்ப எங்கள நீ இங்கேருந்து விட்டா, நான் உன்ன எதுவுமே பண்ண மாட்டேன்" அப்டிங்கிற மாரி சொல்லி, அவள அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு, என்ன பண்றான்னா, "எனக்காக நீ ஏன் இப்டி பண்ண?" அப்டிங்கிற மாரி கேட்டுட்டு, தன்னோட கைய அறுத்து, "இந்த பிளட்ட குடி." "என்னது இது? இப்டி பண்ணிட்டு இருக்க?" "இல்ல, என்னோட பிளட் வந்துட்டு ஒரு ஹீலிங் ஸ்பெல் மாரி தான். இத நீ குடிச்சேன்னா கொஞ்சம் நார்மலா இருப்ப." அப்டிங்கிறப்ப, வேற வழியே இல்லாம அந்த டைம்ல அவ குடிக்கிறா. அடுத்த டைம் இந்த மாரி மோசமாலாம் க்ரூரலா பண்ணாத அப்டின்னு சொல்லும்போது, "அப்டின்னா, ஓ! உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லல்ல? இது லவ், அந்த வெறுப்பு அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயம். லவ்வுனா என்ன? இல்ல ஒருத்தங்கள நம்ம புரொடெக்ட் பண்ணும்போது, அவங்களுக்காக உயிரையே விட தோணும்போது, அதுக்கு பேரு தான் லவ் அப்படிங்கிறப்ப, அவன் என்ன யோசிக்க ஆரம்பிச்சர்றான்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்துட்டு ஹீரோயின் இப்ப காப்பாத்த தான பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ இது லவ்வா அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி நீங்க பத்திரமா இரு. நான் போயிட்டு ஃபாக்ஸ் கிளான்ட்ட போயிட்டு இதுக்கான மாத்து மருந்த வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அவ உடனே கொஞ்சம் பயத்துல, "இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே ஹக் பண்ணிட்டு, அப்படியே தோள்ல சாஞ்சுக்கிட்டு ஹீரோயின் ஒரு மாரி தவிச்சுக்கிட்டு இருக்கா அந்த விஷத்தால. அதே நேரம் அவளோட கை வந்துட்டு நம்ம ஹீரோட ஹார்ட் பக்கத்துல போகும்போது, அந்த ரிங் பிளிங்க் ஆகுது. அங்க ஏதோ சிப் இருக்கிற மாரி அப்படியே நமக்கு காட்டுறாங்க. அவள தூங்க வச்சுட்டு ஹீரோ போயிட்டு ஃபாக்ஸ் கிளான்ட்ட போயிட்டு மாத்து மருந்து தான் விஷத்துக்கு வாங்கிட்டு வரான். "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அன்னைக்கு அந்த முத்தம் குடுக்குற ஸ்பில்ல நாங்க குடுத்துட்டோம்ல. அதுல உன்னோட பிளட்ட குடுத்திருந்தாவே அது நார்மல் ஆயிருக்கும். அது உனக்கு அந்த டைம்ல தெரியலையா? இல்ல அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மருந்த வாங்குறதும் நீ அந்த லேடிக்காகவா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. அதுக்கு என்ன இப்போ? எனக்கு என்னமோ அந்த லேடிய உனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. இல்ல நீ அனாவசியமா வழக்கம் போல குழப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ அந்த லேடிய லவ் பண்றன்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, லவ்வா? லவ்வுனா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஆக மொத்தத்துல லவ்வுன்னு ஃபீலிங்கே இல்லாம லவ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஓடி வந்துட்டு, "அவனுக்காக உன் உயிர சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு போயிட்டியா? எல்லாம் அவன் ஒரு நம்பிக்கை நம்ம மேல வரணுங்கிறதுக்காக தான். அது இல்லாம நான் வயித்துலலாம் கரெக்ட்டா குத்திக்கல. சாகாத இருக்கிற அளவுக்கு தான் குத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம பயபுள்ள இன்னைக்கு அவனோட பிளட்ட குடுத்து என்ன காப்பாத்த பார்த்தான். எக்ஸ்கிளான்ட்ட போயிட்டு மாத்து மருந்து வாங்கியாந்து குடுத்துருக்கான். இந்த நம்பிக்கைய நாம சம்பாரிச்சே ஆகணும்." அப்படிங்கிற மாரி அங்க பிளான போட்டுட்டு இருக்கிறா ஹீரோயினு. அங்க கட் பண்ணி டைசன காட்டுனா, அவன் ஒரே குழப்பத்துல இருக்கான். 2 பேருமே டிஃபரெண்ட்டா நடந்துக்கிறாய்ங்க. அதுவும் ஹீரோயின் தான் ரொம்ப டிஃபரெண்ட்டா நடந்துக்கிறா. இவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குமா? அப்படின்ட்டு அந்த மந்திரவாதி பொண்ணுகிட்ட அதாவது அவ சிஸ்டர்ட்ட கேட்கிறப்ப, எனக்கு என்னமோ அவள பத்தி முழுசா தெரியல. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ நடக்கிற மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், அவன் ஒரு பிளான போட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி பயபுள்ள போயிட்டு தன்னோட அழக அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கண்ணாடியில, பின்னாடியிலேருந்து ஒரு கத்திய கழுத்துக்கு நேரா வச்சு, "என்ன தைரியம் இருந்தா என் மாஸ்டருக்கு நீ விஷத்த ஃபர்ஸ்ட்டு போடுவ. நான் பண்ணவே இல்ல. நான் நல்லா நோட் பண்ணேன். நீ தான் அவைங்கள அட்டாக் பண்ண. அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துட்டு போறேன்" அப்படின்ட்டு, ஃபயர் ஸ்பெல் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்ல அவளோட ஃபேஸ்ல குடுத்துட்டு போறான். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஸ்பெல்லு. ஆக மொத்தத்துல ஹீரோ ரிவெஞ்ச் வாங்கிட்டான். நாள் காலையில அந்த மந்திரவாதி பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நேரா அவன் அண்ணங்கிட்ட போயிட்டு, "நீ நெனச்ச மாரி எதுவுமே நடக்கல. அந்த இம்மோர்டல்ல இருந்த ஃப்ரீஸ் ஸ்பெல்லும் கிடைக்கவே கிடையாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல" அப்படிங்கிற மாரி அவன நல்லா மைண்ட் ட்விஸ்ட் பண்ணிவிட, அவன் ஒரு பிளான போடுறான். ஒருவேள அவ மறைச்சிருந்தா, அது எனக்கு தெரியிற மாரி நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி பயபுள்ள ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவ தான் காட்டுறாய்ங்க. எங்க போய் நிக்கிறான்னா, ஃபாக்ஸ் கிளான்ட்ட தான் போய் நிக்கிறான். இந்த லவ்வுனா என்ன? அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரீ ஸ்பெல் எங்க இருக்கு? அத நான் யார்ட்ட தெரிஞ்சுக்க முடியும்? உன்னோட கிளானே ரொம்ப கொடூரமான கிளானு அப்படின்னு பேர் வாங்குன கிளான் உன் கிளானு. உன்னோட கிளானுக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே இல்லையேப்பா! என்ன திடீர்னு ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க பார்க்குறியோ? எல்லாரையும் வெட்டி வெட்டி அவங்க ரத்தத்த பார்த்த. ஒரு முத்தம் வாங்குனதுக்கு அப்புறம் இப்படி மொத்தமா மாறிட்டியே ராஜா! அப்படிங்கிறப்ப, இத பத்தி எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. அதுவும் அந்த ஃப்ரீ ஸ்பெல்ல பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது.
சானி அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறான். உங்க காதுல சானின்னது சாணின்னு தானே விழுந்துச்சு. நானும் அப்படி நினைச்சதுல தப்பு இல்லையே. ஹீரோ அங்க போனோனே அவனும் அதே டைலாக் தான் சொல்றான். உனக்கும் லவ்வுக்கும் சம்பந்தமே கிடையாது. பியூர் 90s கிட்ஸா பொறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்க ஓட்டிட்டு இருக்கிற நேரம் இங்க என்ன பிளான் பண்றான்னா டைசனு ஹீரோயினை வர சொல்லி நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போடுறான். என்ன திடீர்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் தானே. அதை நம்ம எப்போ பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கும்போது இப்போ உன்னோட ஃபீலிங்ஸ் எதுவும் மாறி இருக்கா அப்படிங்கிறப்ப இல்ல அப்போ ஒரு முடிவு எடுத்தேன் இப்போ ஒரு முடிவு அப்படிங்கிறப்ப அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப அங்க இருக்கிற ஒரு டப்பா விழுந்து அதுல இருந்துட்டு சின்ன சின்ன டேப்லெட்ஸ் மாதிரி விழுது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இது வந்து டெலிபோர்ட் பில்ஸ். இதை வச்சு தான் அப்பா இங்க அங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்தாரு. அது எப்படி டைசன் பெட்ரூம்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்ல இருக்கும்போது என்ன யோசிக்கிறானா, இப்போதைக்கு இப்போ ஓகே சொன்னாதான் இதுல இருக்கிற விஷயம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு அங்க அவ அப்படியே மேரேஜுக்கு ஓகே சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நேரா ஹீரோயினை பார்க்கலாம் தான் வந்துட்டு இருக்கான். குறுக்கு அந்த மந்திரவாதி பொண்ணு பூந்து யாரை பார்க்க போற? ஓ மாஸ்டர் பார்க்க போறியா? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. என் வழியில குறுக்க வராத அப்படின்ட்டு நான் உனக்கு ஏகப்பட்ட டைம் சொல்லிட்டேன். சும்மா சும்மா வந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நான் எங்கப்பா உன் வழியில குறுக்க வரேன்? என்னோட மாஸ்டரும் என்னோட அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அதான் அந்த மேரேஜ் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவுக்கு பொசசிவ் பொங்கி வலியுது. அங்கேருந்து திடு திடுன்னு ஓடி போகிறான். அங்கே பார்த்தா ட்ரெஸ்ஸை போட்டு காட்டிட்டு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறத தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இவன் எங்க என்ன பண்ணுறான், இவன் ஏன் சேடாக பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே நெருங்க நெருங்க அங்கே பற்றிக்குது. அவளும் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா ஹீரோவோட வருத்தத்தை. இதை பொறுக்க முடியாத ஹீரோ நம்ம கிளானில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, எமர்ஜென்சியான விஷயம் அப்படின்னு வாங்கன்னு கூட்டு போக பார்க்குறப்ப உடனே என்ன இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை நீ எப்படா வந்து கூட்டு போவ? என்னோட மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக வருவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைல்ல, தயவு செய்து இதில் குறுக்க நிற்காத. அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு பிரச்சனையாயிடும் அப்படின்னு டைசனை மிரட்டிட்டு அங்கேருந்து தர தரன்னு இழுத்துட்டு வரான். ஹீரோயின் கத்துறா, ஏன்டா இப்படி பண்ணுற, பொறுக்கி பைய மாதிரி ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறப்ப எதுக்கு இப்போ அவசரமான கல்யாணம், அது என்னோட பர்சனல், அதில் நீ தலையிடவே கூடாது அப்படிங்கிறப்ப ஏன் நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? மாஸ்டர் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படிங்கிறப்ப லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காதரா அப்படிங்கிறப்ப ஏன் எனக்கு ஆசை வரக்கூடாதா, உன் மேலே ஃபீலிங்ஸ் வரக்கூடாதா, வரக்கூடாதா அப்படின்ட்டு கிட்ட நெருங்குறப்ப உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல அப்படின்ட்டு உடனே பாச்சக்கன்னு லிப் டு லிப் கிஸ் அடிச்சிடறான். இதை பார்த்த உடனே இந்த கிஸ்ஸை வாங்கின உடனே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பலார்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு இன்னொரு டைம் இப்படி பண்ண நானே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறா. ஏன் இந்த டைம் நான் சரியாக கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி பயபுல ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. வளைச்சு வளைச்சு முத்தத்தை கொடுத்துட்டு சரியாக கொடுக்கலன்னு ஒன்ஸ் மோர் கேட்பான் போல. அதே நேரம் டைசன் பயபுலையை பார்த்தா என்ன இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி பொண்ணு கிளப்பி விட எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ஒரே கல்லில் 2 கிளியை போட்டு தள்ள நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதை பற்றி சொல்கிற? அவள் என்கிட்ட எதையாவது மறைக்கிறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட்ட தான் அவளோட ஹார்ட் போகணும். ஆக மொத்தத்தில் 2 பேரோட ஹார்ட்டும் என்னோட கண்ட்ரோலில் வரும். அதுக்கப்புறம் நான் படிக்கிற புத்தகம் மாதிரி தான் அவள் ஹார்ட்டு. அதில் ஏதாவது பொய் இருந்தால் இல்லை என்கிட்ட ஏதாவது மறைச்சிருந்தா நான் கண்டிப்பாக அதை படிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பயபுள்ள இப்படி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்குது. இதை வாங்கிட்டு கட்டுப்பில் உள்ள வர்றப்ப கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் உள்ள வரா. என்ன லூசுத்தனமா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா முடிவு எடுத்திருக்க, அதை விடு, இதை பாரு அப்படிங்கிறப்ப இது டெலிபோர்ட் ஃபில்ஸ் ஆச்சே, இது எப்படி டைசன் பெட்ரூம்ல இருந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. இது டைசன் பெட்ரூம்ல இருந்துச்சா? இதை வச்சு தான் உங்க அப்பா இங்கேயும் அங்கேயும் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. சப்போஸ் இங்கேயே மாட்டிக்கிற மாதிரி நிலமை வந்துச்சுன்னா இந்த பில்ஸை யூஸ் பண்ணி தான் எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சிருந்தாரு. அதான் நானும் யோசிக்கிறேன், என்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, அவனோட சிப்பை எடுத்தானுங்கிறப்ப இங்க பாரு, ஹீரோ வந்துட்டு ப்ரூட்டலானவன் தான், ஆனால் அதை விட சைக்கோவானவன் டைசன். அவன்கிட்ட தான் நெருங்குறது ரிஸ்க்கான விஷயம் அப்படின்ட்டு நீ ஹீரோ மேலே ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருக்க, எமோஷனலாக கனெக்ட் ஆகிறேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் சைடில் ஹீரோ வந்துடுறான். எது ஹீரோ மேலெலாம் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது, அவன் இந்த இருக்கிறதுலே அவன் தான் பவரானவன், அதனால என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவனை நான் சேவ் பண்ணணும், மற்றபடி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று போய் சொன்னால் நமக்கே தெரியும்ல. ஆனால் வெளியில இருந்து கேட்குற அவனுக்கு என்ன புரியும்? ஓஹோ, அப்போ என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் எடுத்துக்கிறான். ப்ரோக்கான நெஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா
கிஸ்ஸு குடுத்தான். 5 நிமிஷம் கூட அந்த லவ் தாங்கல. என்ன பண்றது? அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவ வேலைய காட்ட ஆரம்பிச்சுடுறா. வழக்கம் போல மயக்கம் போடுற மருந்த எடுத்துட்டு போயிட்டு, நம்ம ஹீரோ ரூம்ல பரப்புன மாரி, அவ டைசன் ரூம்ல பரப்பிட்டு இருக்கா. அவனுக்கு வேணா இது வேலை செய்யாம போகலாம். ஆனா, இவனுக்கு வேலை செய்யும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அவன் தூங்கிட்டு இருக்கிற நேரம், அவன் பாடிக்குள்ள கைய வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறப்ப, டபுக்குன்னு அந்த உடம்பு மறைஞ்சு போகுது. பின்னாடியிலேருந்து டைசனும், நம்ம மந்திரக்காரி இருக்கால்ல, அவளும் சிரிச்சுக்கிட்டே இருக்காய்ங்க. ஷாக்குல திரும்பி பார்க்குறா ஹீரோயினு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள உங்க கமெண்ட்ல அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஷார்ட்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றீங்க. அதுக்கேத்த மாரி வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லாருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன கரெக்ட்டா ஆல்லுல வச்சு கிளிக் பண்ணுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் பக்காவா வந்து சேரும்.